இருக்கும்போது உன்னை நான் விட்டுடுவேனா என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அதனாலே பிராட்டி அவனோட சேர்ந்திருக்கிறதே நம்மை ரட்சித்துக் கொடுப்பதற்குத்தான். இது ஓடமேத்தி கூறி கொள்ளுவாரை போலேன்னு சொல்வார்கள். பகவான் பிராட்டி சொன்னதை கேட்க மாட்டேன்னு திமிரினார்னு வச்சுங்க. அப்போ தன்னுடைய அழகை காட்டி பகவானம் அழைக்கிடுவலாம். என்ன லோகத்துல பெண்கள் பண்றாப்புல இருக்கே அப்படின்னு அப்படி இல்லை. அவா பண்ணிக்கிறது தங்களுக்காக இருக்கும், பிராட்டி பண்றது நமக்காக. வித்தியாசம் சொல்லி ஏன்னா அவளுக்கு நீ எதையுமே பகவான்கிட்ட அவ கேட்க போறது இல்லையே. அவ கேட்பதே குழந்தைகளுக்காகத்தான் பிரார்த்திக்கிறாள். அல்லி மலர் மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான்னு பாசலம். பிராட்டினுடைய கண் பார்வை அவருடைய புருவத்தை சுழித்தல் இதுக்காக என்ன பண்றதுக்கும் பகவான் தயாரா இருப்பான். அன்னைக்குதான் பங்குனி உத்தரத்தை பத்தி கீழே ஒரு நாள் சொன்னேன். பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் கல்யாணம். அன்னைக்குதான் சேர்த்தி சிம்ஹாசனத்திலே ஸ்ரீரங்கத்துல நடக்கும்போது 2 பேரும் பக்கத்திலே நம்பெருமாள் நிற்கிறார், ஸ்ரீரங்கநாச்சியார் அமர்ந்துட்டு இருப்பார். எப்பவுமே யார் உட்கார்ந்து இருக்காளோ அவதான் ஏவராள்னு அர்த்தம், யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் வேலை செய்ய போறான்னு அர்த்தம். இது நியாயம் தானே? யார் உட்கார்ந்து இருக்காளோ அவதான் வேலை செய்யன்னு சொல்ல போறா, யார் நின்றுட்டு இருக்காளோ அவதான் ஓடி ஆட போறா. பிராட்டி செய்ய சொல்லுவாள், இன்னும் மோட்சம் கொடு, பெருமாள் ஓடி ஓடி போய் கொடுத்துட்டு வருவார். அதனாலதான் பக்கத்துல அவர் நின்றுட்டே இருக்கார். அந்த நாள்ல தான் நம்ம வேலை நடக்கும்னு தெரிஞ்சுட்டுதான் ராமானுஷர் போய் பகவான் இடத்துல சரணாகதியை பண்ணினார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்ட சீலா ஜனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திபமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தியே. தேவி லக்ஷ்மி, உம்மிடத்துல முதல்ல சரணாகதி அனுஷ்டிக்கிறேன், பிற்பாடு பகவானை பற்றுகிறேன். நீரே நமக்கு சகலங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். லக்ஷ்மி கட்டாட்சம் முதல்ல இருந்ததுன்னா தான் பெருமாளே கட்டாட்சிப்பர், இல்லைன்னா பார்க்க மாட்டார். ஆகாச மாத்திரம் ஏறுட்டார். ராமராவண யுத்தம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப அவசரமா பரதனை போய் இப்ப பார்த்தாகணும். ஏன்னா 14 வருஷம் முடியாது, கெடு முடியாது. பயம் ராமனுக்கு. இந்த பரதன் சொன்னார் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நெருப்பை மூட்டுட்டு மறுநாள் கார்த்தால குதிச்சு